இன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வேகத்துல கவிதாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அவளால அவளோட பெத்தவங்களை விட்டு தர முடியாது. நாளைக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்போ உன்னோட சுயமரியாதை தான் முதல்ல பலியாகும். வசதியான பொண்ண பணத்துக்காக வளைச்சு போட்டுட்டான்னு சாகுற வரைக்கும் உன்கிட்ட சொல்லி சொல்லி அவமானப்படுத்துவாங்க. அதை நீ தாங்குவியாடா? அப்படி என்ன அவமானப்படுத்த போறாங்க? விஸ்வத்தோட அம்மாயிட்ட நீ படாத அவமானமா? உன் காதலை விடு. சக்தி எவ்வளோ அவமானப்பட்டிருக்கா? அட, லவ்வே பண்ணாத கண்மணி படாத அவமானமா? உங்களுக்கெல்லாம் உங்கள் காதல் எவ்வளோ முக்கியமோ எனக்கும் என் காதல் அவ்வளோ முக்கியம். சும்மா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் பேசிட்டு இருக்காத. அந்த வேன் நிற்குது அங்கே தான். அங்கே சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சார். இந்த கூட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். கதவு பூட்டி இருந்தது. ரொம்ப நேரமாக வெளியில் நின்றுட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க உங்ககிட்ட பேசினாங்க. என்கிட்ட அவங்க பேசினாங்க. சாரி, நீங்கள் உள்ளே இறக்கிட்டுங்க. ஓகே சார். பாரு தம்பி, இது இறக்கி பாருங்க. சரிங்க சார். தம்பி, அந்த பில் புக் எடுத்துட்டு வா. சார், அந்த வாரண்டி கார்டில் நான் வாங்கல, நீங்கள் ஆஃபீஸ் கொடுத்துட்றேன் சார். ஓகே, இந்தாங்க பில்லோட காப்பி. சார், இதில் சைன் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் ரொம்ப நன்றி சார். பாரு பண்ற வேலையெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இது அவ வீடு. இந்த பாத்திரத்தை எல்லாம் வாங்கி யார் யூஸ் பண்ண போறா? அப்படி இருக்கும்போது அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வீடை பூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? அவளுக்கு என்ன ஸ்க்ரூவே கலந்து போச்சா? நான் அவளுக்கு இது சர்ப்ரைஸாக இருக்கும் தான் பண்ணேன். அவள் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் தான் பிடிச்சிக்கிட்டான். விடு. இந்த நாட்டில் யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க திவா. பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது பார்சல் வந்தா கூட அதை வாங்கி வச்சு பொறுப்பு அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கறது நம்ம பழக்கம். நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸ் அப்படி பண்ணுவோம். அவள் என்னைக்கு நார்மலாக இருந்திருக்கா? எப்போ பார்த்தாலும் அப்நார்மல் பிஹேவியர் தானே. விடு விடு. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. அவளுக்கு புரிய வைக்கணும். வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ ஈகோவும் போட்டா போட்டியும் இருந்தா அது நம்மள தானே பாதிக்கும். அது தெரிய வேண்டாம் அவளுக்கு. அவள் வரட்டும், அவகிட்ட நானே பேசுறேன். இதனால அவளுக்கும் எனக்கும் சண்டை வந்தாலும் பரவாயில்ல. நீ வேணா பாரு, பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்க தான் போறேன். அனிதா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏற்கனவே சண்டை போட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இதெல்லாம் அப்படியே விட்டுரு. அதுக்காக இதை பாரு, நம்ம எதாவது சொன்னா அவள் எடுத்துக்கணும். அவள் எடுத்துக்க போகிறது கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக சொல்லணும்? ஜஸ்ட் லீவ். என்ன திவா இப்படி சொல்ற? நீ நல்ல எண்ணத்தில் சொல்கிற, ஆனால் அவள் நல்ல விதமாக எடுத்துக்க மாட்டான். எதுக்கு அவகிட்ட பேசி நீ கெட்ட பேர் வாங்கிக்கிற? சரி, நான் சொன்னாதானே எடுத்துக்க மாட்டா. அவ அக்கா மேகலா கிட்ட சொல்லி அவளை பேச சொல்றேன். ஐயோ, எதுக்கு? பாவம், அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் மனசு கஷ்டப்படுவாங்க. நான் சொல்கிறேன்ல, நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ போ. அவளும் உன்னை புரிஞ்சுக்காம தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறா. நீயும் போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இரு. எப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு நிம்மதியா வாழ போறீங்களோ தெரியல எனக்கு. சரி, நான் கிளம்புறேன். அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, பார்த்து.
ஏம்மா செழியனா இவ்வளோ தூரம் பேசினா? ஆமா மாமா, என்ன ஒரு உதாரணமாவும் சக்தியை ஒரு உதாரணமாவும் பேசும்போது என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா அவன் சொல்றதும் சரிதானே. ஏன் காதல் சரின்னா, சக்தி பண்ணதை நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோங்கிறதும் சரின்னா, அப்போ அவனோட காதல் மட்டும் எப்படி தப்பாகும்? ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அப்போ செழியன் காதலை ஏத்துக்கிறத முடிவு பண்ணிட்டேம்மா? அதானே மாமா நியாயம். அவன் என்னை விட வயசுல சின்னவனா இருந்தாலும் அவன் சொல்றது சரின்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். முன்ன மாதிரி நாங்க வசதியா இருந்திருந்தோம்னா கவிதாவோட அப்பாவே அவங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சிருந்திருப்பாரு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் கவிதாவோட அப்பா கிட்ட போய் பேசினா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். என்ன மாமா அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை, சின்ன குழப்பத்தில் இருக்கம்மா. என்ன மாமா? லக்ஷ்மி ஒரு விஷயம் சொன்னாம்மா, அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தயக்கமாக இருக்கு. லக்ஷ்மி அவளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அவள் வந்தானே அவளே கேட்டு தெரிஞ்சுக்கம்மா நீ. என்ன மாமா இது? சொல்லக்கூடிய விஷயம்னு உங்க மனசுக்கு தோணிடுச்சுன்னா நீங்களே சொல்லிடுங்க. என்கிட்ட என்ன மாமா தயக்கம்? இல்லை, செழியன் சொன்னது நியாயம்னு நீ சொல்கிற. ஆனால் அவள் வேற ஒரு பொண்ணுக்கு அநியாயம் பண்ணுறன்னு உனக்கு தெரியாதுல்ல? என்ன மாமா சொல்றீங்க? நம்ம கணக்கு புள்ள மக கீதா இருக்குல்ல, ஆமா. அவளும் செழியனும் காதலிச்சாங்களாம். லக்ஷ்மி கீதா வீட்டுக்கு போகும்போது அவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. நிஜமாவா? ஆமாம்மா, சரியானும் கீதாவும் காதலிச்சாங்களா? லக்ஷ்மி கண்ணால பார்த்துருக்கா. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு லக்ஷ்மி திரும்பி வந்துட்டு இருக்கா. ஆனால் லக்ஷ்மி பார்த்தது அவங்களுக்கு தெரியாது. செழிய அமைதியான பையன், அப்பாவின்னு நினைச்சம்மா. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒன்றும் அப்பா இல்லைன்னு தோணுது. ஏன் மாமா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? லக்ஷ்மி சொல்லான்னு தான் சொன்னாம்மா. ஆனால் நான் தான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இப்போ இதையும் சொல்லி உங்களையெல்லாம் சங்கடப்படுத்த வேணான்னு தான் நானே வேணான்னு சொல்லிட்டேம்மா. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு மேலே சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நானே உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா. ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்னா அந்த கீதா பொண்ணு பாவம். அவ ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. நான் உடனே அவளை போய் பார்க்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. கீதா அக்கா உள்ள வாங்க. இருக்கட்டும், நீ உட்காரு. உட்காருங்க. ஐயோ ஏங்க இங்க அங்க போய் உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணும் கொண்டு வேண்டாம். வரட்டுமா? கீதா, ஆ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்க்கா. நம்ம லைஃப்ல என்ன பெருசா மாற்றம் வந்துட போகுது. ஏன் கீதா இவ்வளவு சலிப்பா பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, ஏதோ தோணுச்சு, அவ்வளவுதான். கீதா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், அதான் வந்தேன். என்னக்கா, என்ன கேட்கணும்? நான் கேட்பேன், ஆனா நீ சங்கடப்படாம பதில் சொல்லணும். கேளுங்க. ஆம், உனக்கும் செழியனுக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா? அதாவது இந்த காதல் அப்படி? அன்னைக்கு உங்க அப்பா என்கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி சொன்னதும் நான் வேற உன்கிட்ட பேசினதும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் உன்கிட்ட காட்டின மாப்பிள்ளையெல்லாம் நீ வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் செழியன் தானா?
என்னாச்சு? எதுக்காக அழற? அக்கா, நான் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன்க்கா. கீதா, கீதா, அழாதம்மா, அழாத. என்ன நடந்தது சொல்லு. ஒரு நிமிஷம். இது அவர் எனக்கு எழுதின லெட்டர். படிங்க. நான் அவரை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். அவரும் என்ன அதே அளவுக்கு சின்சியரா லவ் பண்றாருன்னு நம்பினேன். ஆனா அதெல்லாம் பொய்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தாங்க முடியலக்கா. உனக்கு அவன் மேல சந்தேகமே வரலையா? வந்துச்சுக்கா. நீங்க அன்னைக்கு அவருக்கு ஃபாரின் போற ஐடியாவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட நான் ஃபாரின் போறது உறுதின்னு சொன்னாரு. அப்பவே அவர் என்ன அவாய்ட் பண்றாருன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு இப்படி சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொன்னாரு. அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன தட்டி கழிக்க பாக்குறாருன்னு. அதான் நானே ஓப்பனா சொல்லி விலகிட்டேன். நம்ம செழிய நான் இப்படி நீ அவனை விட்டு விலகிட்டேன்னு சொல்றியே, உன்னால செழிய நம்ம மறக்க முடியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. உங்களால விஸ்வண்ணனை மறக்க முடியுமா? ஆனா விஸ்வ அண்ணனோட உங்க தம்பியை ஒப்பிடுறது தப்புக்கா. ஏன்னா விஸ்வ அண்ணன் உங்ககிட்ட ரொம்ப நேர்மையா இருக்காரு. ஆனா உங்க தம்பி செழியன் கிட்ட அந்த நேர்மையும் இல்ல, உண்மையான காதலும் இல்ல. இருந்தாலும் என் மனசுக்குள்ள முதல்ல காதலுங்கிற உணர்வு வர காரணமே செழியன் தான்க்கா. அவரை நான் அவாய்ட் பண்ணலாம், நானும் அதுக்காக கோவப்பட்டிருக்கலாம். ஆனா என்னால அவரை மறக்க முடியலக்கா. நான் இன்னும் அவரை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அக்கா, நான் செழியனை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையே விரும்பினேன். என் மனசளவுல உங்க வீட்டை என் வீட நினைச்சேன். ஏன்னா உங்க எல்லாரும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். உங்க வீட்டோட சுக துக்கங்களை என்னோட சுக துக்கமா நினைச்சேன்க்கா. என்னோட தகுதிக்கு அது சரியா தப்பான்னு யோசிக்கல. எல்லாம் போச்சு. என்னால தாங்க முடியலக்கா.
எப்படி வாழ போறேன்னு தெரியலக்கா. கீதா, கீதா, அழாதம்மா. இப்படிலாம் அழக்கூடாது, அழாத. இது பாரு, செழியம் பண்ணது தப்புதான், தப்புதாம்மா. எங்க வீட்டுல எல்லாருக்கும் உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அம்மா வந்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நீ தைரியமா இரு. நான் செழியன் கிட்ட பேசுறேன். அவன் நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான். ஆமா, நீ அழாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ அழாத, தைரியமா இரு.